அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் 2025க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த வீக் சண்டே பார்த்தோம்னா எக்ஸாம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிவிஷன் வீடியோ தான் கண்டினியூஸாக பார்த்துன்னு வரோம். ஆல்ரெடி நம்ம தமிழுக்கும் சயின்ஸுக்கும் ரிவிஷன் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் யார் பார்க்கலையோ செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சோஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 6 to 8 இருக்கக்கூடிய ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கொஸ்டின் தேர்வு நோக்கில் ரொம்ப இம்பார்ட்டனோ அது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். சிந்து சமவெளி மக்களுக்கு எந்த விலங்கு பற்றியும் உலோகம் பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இரும்போட பயன் பற்றியும் குதிரை, இந்த ரெண்டு பற்றியும் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. அப்போ உலோகம் தனியாக கேட்டாங்கன்னா இரும்பு, அப்புறமா விலங்கு கேட்டாங்கன்னா குதிரை. அப்போ இது ரெண்டுத்தை பற்றி சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. அப்போ ஆப்ஷன் சி இரும்பு மற்றும் குதிரைன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இது உலோக காலத்தை சார்ந்தது தான் சிந்துவெளி நாகரிகம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய நகரம் என்ன அப்படின்னா மதுரை தான் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் சங்க காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இரவுலேயும் அங்காடிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை தான் தூங்கா நகரம். நெக்ஸ்ட்டு, நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் ரொம்ப வெப்பமான கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மிகவும் வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளி, வீனஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு வெப்பமான கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது சூரியன்லேருந்து பார்த்தோம்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய கோள். அப்போ சூரியன்லேருந்து ஃபஸ்ட்டு இல்லை, இது ரெண்டாவது இருக்கக்கூடிய கோள் தான். ஆனாலும் இது நம்ம புவி, அதாவது இந்த சூரிய குடும்பத்திலேயே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஒரு வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆசியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 சொல்லுவோம் பார்த்திங்களா. அதில் ரொம்ப நிலத்தின் அடிப்படையில் ரொம்ப பெருசு அப்படின்னா பார்த்தோம்னா ஆசியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆசியாவில் தான் பார்த்தோம்னா நம்ம இந்தியா, சைனா, அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தோம்னா ரஷ்யா, அந்த மாதிரி நாடுகள், சவுத் கொரியா, ஜப்பான், இந்த நாடுகள் எல்லாமே அடங்கிய ஒரு ஊராக தான் பார்த்தோம்னா ஆசியா இருக்குது. அப்போ ஆசியா தான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டம். நெக்ஸ்ட்டு, பெருங்கடல்கள் 5 பெருங்கடல்கள் இருக்குது பார்த்திங்களா, ஓஷன் 5 எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக், ஆர்டிக், அண்டார்டிக், இந்த 5 எது பெருசு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் தான் ரொம்ப ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் நம்ம உலகத்தோட மிகப்பெரிய மிக ஆழமான பகுதி மாரியானா ட்ரென்ச்சு. அந்த பகுதி எங்கே இருக்குன்னா இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை எழுதினவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினவங்க யார் அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரதமரான நேரு அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியானா ஆப்ஷன் பி நேருன்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விஎஸ் ஸ்மித்து பார்த்தோம்னா இந்தியாவை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா இனங்களின் காட்சி சாலை, அதாவது பல்வேறு இனங்கள் எல்லாமே இருக்குங்களா. அப்போ பல்வேறு இனங்கள், அதாவது இனங்களின் காட்சி சாலை தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறாங்க அப்படின்னு கூட கேட்டாங்கன்னா விஎஸ் ஸ்மித்து. ஓகேங்களா. அப்போ இனங்களின் காட்சி சாலைன்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவை சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, இப்போது 2025 நிலவரப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ இப்போது கரண்ட்டாக 2025 படி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரிஸ். அப்போ 28,8. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தோம்னா பாரத் ரத்னா, இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத் ரத்னா, இதுதான் பார்த்தோம்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட்டு மெடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மெடலை எப்போ அவங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க வாங்கினாங்க அப்படின்னா 1997 தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ 1997.
அரசியலமைப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரசியலமைப்பு தினம் வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வருஷம் நவம்பர் 26 தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லா வருஷமும். அப்போ நவம்பர் 26ன்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆனால் வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம் அப்படின்னா ஜனவரி 26. அதை தான் வந்து நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இங்கே அரசியலமைப்பு தினம் கேட்டாங்கன்னா நம்ம நவம்பர் 26 தான் போடணும். குடியரசு இல்லைனா வந்து அரசியலமைப்பு எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 26 போடலாம். அடுத்த கொஸ்டின், இந்திய குடிமக்கள் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வயசில் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது வயதுக்கு வந்தோர் வாக்குரிமை தான் வந்து நம்ம நாடு பின்பற்றுது. அதன்படி 18 இயர்ஸ் ஆனாலே நம்ம என்ன பண்ணலாம், வாக்களிக்கலாம். அப்போ ஆப்ஷன் டி 18ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்திய அரசியலமைப்போட தந்தை யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்போட தந்தை யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து அரசியலமைப்பின் தந்தை. அது மட்டும் இல்லாமல் வந்து வரைவு குழு இருக்குது பார்த்தீங்களா, டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டும் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் தான் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் சட்ட அமைச்சரும், சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சரும் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் தான் வந்து அதுக்கான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் தான் கரெக்டான ஆன்சர். இந்தியாவோட தேசிய கீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜனகண மன தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட தேசிய கீதம். ரிட்டன் பை யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு தேசிய கீதம் வந்து நம்ம எவ்வளோ கால அளவுக்கு வந்து பாடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். நம்ம தேசிய கீதத்தை வந்து நம்ம எவ்வளோனா பாடலாம் அப்படின்னு இல்லை, அவங்க வந்து ஒரு கால அளவு வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 52 செகண்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், பாடி முடிக்கணும். அப்போ 52 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேசிய கீதத்தை வந்து பாடி முடிக்கணும். அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம கொடியோட ரேஷியோ கேட்பாங்க. நம்ம மூவண்ண கொடியோட ரேஷியோ என்னென்னா 3:2. ஓகேங்களா, 3:2 தான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு விடுதலை நாளின் பொழுது ஆகஸ்ட் 15 அப்போ வந்து டெல்லியில் வந்து யார் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து போச்சு. அதனால் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து பிரதமர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லியில் கொடி ஏற்றுவார். இதுவே வந்து குடியரசு தினம் அப்போது குடியரசுத் தலைவர், அப்படியே நம்ம அந்த பேரில் ஞாபகம் வச்சுக்கலாம். குடியரசு தினம்னா குடியரசுத் தலைவர், விடுதலை நாள் அப்படின்னா பிரதமர் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடியை வந்து ஏற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட தேசிய பறவை. இந்தியாவோட தேசிய பறவை என்ன அப்படின்னா மயில்தான் வந்து இந்தியாவோட தேசிய பறவை. அப்போ ஆப்ஷன் பி மயில்ன்றாங்க வந்து கரெக்டான ஆன்சர். 1947 வந்து கொடி விடுதலை நாளின் போது வந்து கொடி வந்து ஏற்றிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த கொடி வந்து எங்கேருந்து வந்து பார்த்தோம்னா நெசவு செஞ்சு அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது குடியாத்தம், வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த மூவர்ண கொடியை வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த மூவர்ண கொடி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம விடுதலை திருநாள் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடியை வடிவமைச்சவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. பிங்காலி வெங்கையா. ஓகேங்களா, ஆந்திராவை சார்ந்த அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கொடியை வந்து டிசைன் பண்ணியிருப்பார். இந்த கொடி வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை மியூசியத்தில் வந்து இப்போது வந்து வச்சுருக்குறாங்க. அப்போ எங்கே வந்து நெசவு செஞ்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ குடியாத்தம்ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். யாரோட பர்த்டே வந்து அகிம்சை நாளாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அகிம்சை நாளே யார், மகாத்மா காந்தி. அப்போது அக்டோபர் 2 தான் வந்து அகிம்சை நாளாக வந்து சர்வதேச அமைப்பு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஆப்ஷன் சி அகிம்சை தினம் வந்து மகாத்மா காந்தி அவர்களோட பர்த்டே. நெக்ஸ்ட்டு தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யார் வந்து கீதம் வந்து பாடினா அதாவது எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம். ஓகேங்களா, பிரகதீஸ்வரர் அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். ஓகேங்களா, ராஜராஜ சோழன் 1 அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு வருமானம் இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸா இல்லை மறைமுக டேக்ஸான்னு கேட்குறாங்க.
இப்போ நம்ம இன்கம்லேருந்து தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், நேரடியாக வந்து கட்டுறோமா, அப்போ அது வந்து நேரடி வரி. அப்போ ஆப்ஷன் ஏ நேரடி வரி. நெக்ஸ்ட்டு எது வந்து புதுப்பிக்கக்கூடிய வளமாகும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம திருப்பியும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அகெயின் வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். சூரிய சக்தி தான். ஏன்னா வந்து சூரியன் வந்து பார்த்தோம்னா டெய்லியும் வந்து நம்மளுக்கு வராங்க. அப்போ சூரிய சக்தி மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அகெயின் அந்த ஆற்றலை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் தங்கம், இரும்பு, பெட்ரோல்லாம் அப்படி இல்லை. இது வந்து பல ஆயிரம் வருஷங்கள், அதாவது பல 100 வருஷங்கள்னு சொல்லலாம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா உருவானது தான் வந்து தங்கம், இரும்பு, பெட்ரோல்லாம். அதை வந்து புதுப்பிக்க முடியாது. அது ஒன்ஸ் காலியாச்சு அப்படின்னா காலியாச்சு தான். அது அகெயின் திருப்பி என்ன ஆகும், நிறைய ஆண்டுகள் ஆகும் உருவாக. அப்போ புதுப்பிக்கக்கூடிய வளம்னா வந்து சூரிய சக்தி தான். நெக்ஸ்ட்டு விஜயநகர கட்டட தூண்கள்லாம் வந்து எந்த விலங்கு வந்து பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னா குதிரை தான் வந்து பெரும்பாலும் வந்து கட்டட தூண்கள்லாம் இருக்கும். மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு என்ன வயசு வரம்பு அப்படின்னா வந்து 25 இயர்ஸ் வந்து இருந்தாலே போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநில சட்டமன்ற உறுப்பினராக வந்து மாறலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு யாரால் வந்து ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரதமரால் இல்லை. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கும் முதலமைச்சருக்கெலாம் இதில் எதுவுமே பங்கு இல்லை. குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தோம்னா ஆளுநரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அப்போது யாரால் நியமிக்கப்படுறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. நெக்ஸ்ட்டு தரம் குறைவான பிற வெளிப்பொருட்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க, தரமான ஒரு பொருளுடன் கலப்பது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தரம் இல்லாத, இப்போ ஒரு பன்னீர் எடுத்துக்கலாம். ஒரு தரம் இல்லாத ஒரு கெமிக்கலாக வந்து பன்னீர் வந்து என்ன பண்ணலான்னா மேக் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு தரமான ஒரு பன்னீர் கூட ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், கலப்படம் ஆகுங்களா? அப்போ அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்திய ரூபாய் அந்த ரூபாய் குறியீடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரூபாய் குறியீடை வடிவமைச்சவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. வடிவமைத்தர் யார் அப்படின்னா வந்து டிசைன் பண்ணது உதயகுமார், தமிழகத்தை சார்ந்த உதயகுமார் அவர்கள் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொதுத்துறை அப்படின்றது என்னது, அதாவது என்ன நோக்கத்துடன் இருக்குது அப்படின்னா சேவை நோக்கம் தான், சர்வீஸ் தான் வந்து மெயினானது. சேவை நோக்கத்தோட தான் வந்து பொதுத்துறையெலாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த கருவி வந்து ஈரப்பதத்தை வந்து அளக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈரநிலை மானி. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பகுதியோட சராசரி வானிலையை வந்து எப்படி குறிக்கலாம் அப்படின்னா காலநிலை. ஒரு சராசரியாக இப்போது என்ன வானிலை இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கலாம். நெக்ஸ்ட்டு புவியில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நைட்ரஜன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 78%. ஆக்சிஜன் வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு 21% வந்து இருக்குது. அப்போ 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது, O2. ஓகேங்களா? அடுத்து குடிப்பதற்கு உகந்த நீர் வந்து என்னது, நம்ம தண்ணி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நன்னீராக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், குடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பருத்தி, காட்டன் வளர எந்த சாயில் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா வந்து கரிசல் மண்ணில் தான் நல்லா வந்து பருத்தி வளரும். நெக்ஸ்ட்டு உலக மண் தினம் வந்து எப்போது கடைபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து டிசம்பர் 5. ஓகேங்களா? டிசம்பர் 5 தான் வந்து பார்த்தோம்னா உலக மண் தினம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் டி டிசம்பர் 5ன்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். சுனாமி அப்படின்ற சொல்லு வந்து எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா சுனாமி வந்து ஒரு ஜப்பானிய மொழியிலேருந்து தான் வந்து சுனாமின்னு வந்துச்சு. அப்போது ஆப்ஷன் டி ஜப்பானிய மொழி. இந்திய பெருங்கடலில் வந்து சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, எப்போ வந்து வந்துச்சு அப்படின்னா 2004 வந்து வந்துச்சு. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எந்த வயசில் வந்து ஓய்வு பெறலாம் அப்படின்னா 62. உயர் நீதிமன்றம், ஓகேங்களா? உயர் நீதிமன்றம் அப்படின்னா 62. இதுவே உச்சநீதிமன்றம்னா 65 வயது வரைக்கும் அவங்க இருக்கலாம், 65 வரைக்கும். ஆனால் உயர் நீதிமன்றம்னா 62 தான். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். இந்தியாவோட மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை, அதாவது கடைசி இதான் வந்து மிக உயர்ந்தது. அதே மாதிரி இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது எந்த நீதி விஷயமாகவும் அப்படின்னா வந்து உச்ச நீதிமன்றம் தான். ஓகேங்களா? அடுத்து உச்ச நீதிமன்றம் எங்கே வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
உச்சநீதிமன்றம் வந்து நியூ டெல்லியில தான் வந்து இருக்குது. அப்போ புது டெல்லின்னு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அம்மா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்மளுக்கு என்ன குடியுரிமை வழங்குது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுவே இரட்டை டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆனால் சிங்கிள் இந்தியானாலே வந்து என்ன சிட்டிசன்ஷிப் தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நம்ம வேறு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பாக இருக்க முடியாது. வெறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா அமெரிக்காலாம் எப்படி அப்படின்னா ஒரு அமெரிக்கா இருக்குது அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு குடியுரிமை, அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாகாணங்கள்னு இருக்கும், அங்கே ஒரு குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை, ஒரே குடியுரிமை, இந்தியா ஃபுல்லாக வந்து அந்த குடியுரிமையை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு முகவுரை வந்து பெராம்பிள் வந்து எப்போ வந்து திருத்தினாங்க அப்படின்னா 1976 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1976 ஒரே ஒரு டைம் தான் வந்து நம்மளுடைய முகவுரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா 1976. அடுத்த கொஸ்டின், கிளிமஞ்சரோ வந்து என்ன நாட்டோட மிக உயரமான சிகரம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா நாட்டோட மிக உயரமான சிகரம் தான் வந்து கிளிமஞ்சரோ. நெக்ஸ்ட்டு உலக மனித உரிமை தினம் வந்து எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷமும் December 10 வந்து அனுசரிக்கிறோம். வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ அப்படின்னா December 10. ஐநா சபையில் வந்து 1979 வந்து எந்த ஆண்டா சர்வதேச ஆண்டா அறிவித்தாங்க அப்படின்னா குழந்தைகள் ஆண்டா வந்து அறிவித்தாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. அப்போ உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னாலும் நியூ டெல்லி தான் வந்து அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைமையகமும் எங்கே தான் இருக்குது, நியூ டெல்லியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாலை விபத்துக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னா அதிவேகம், அதுக்கான ரீசனு. நெக்ஸ்ட்டு வந்து குடிபோதையில் வந்து நம்ம வண்டி ஓட்டினா அதுவும் ரீசனு, ஓட்டுநரோட கவன சிதறல் அதுவும் ரீசன். அப்போ இவை அனைத்தும் தான் வந்து அதுக்கான மெயினான காரணங்கள். உலக மக்கள் தொகை தினம் எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா July 11 வந்து உலக மக்கள் தொகை தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். உலகத்தோட சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நாடு எதுனா கியூபா தான். இப்போ வேர்ல்டோட சர்க்கரை சுகர் பவுல் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னா வந்து கியூபா தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னா நம்ம ரிவிஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரிவிஷன் வீடியோஸ்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் நல்லா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.